இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க தலைவர்களை கொலை செய்ய முயன்றால் ஈரான் என்ற நாடே இருக்காது. ஈரான் ராணுவ தளபதியின் எச்சரிக்கைக்கு ட்ரம்ப் பதிலடி. உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும். சிறுமலர் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் திட்டவட்டம். திமுகவில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம். அதிமுக சர்வாதிகாரமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. எடப்பாடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தார் தினகரன். பழனிசாமியின் பெயரை கூறாமல் தவிர்த்ததால் சலசலப்பு. வணக்கம். அமெரிக்க தலைவர்களை கொலை செய்ய முயன்றால் ஈரான் என்ற நாடே இருக்காது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சியை கண்டித்து ஈரானில் கடந்த ஒரு மாதமாக மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பங்கேற்ற 4000 பேர் கொல்லப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகளும் 20000 பேர் கொல்லப்பட்டதாக தன்னார்வ அமைப்புகளும் தெரிவித்துள்ளன. 24000 கிளர்ச்சியாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை தூக்கிலிடப் போவதாக ஈரான் அறிவித்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ட்ரம்ப் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தூக்கிலிட்டால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று எச்சரித்தார். ஈரான் மத தலைவர் அயத்துல்லா கொமேனியை நோயுற்ற மனிதர் என்று விமர்சித்த அவர் புதிய தலைமை தேவை என்றும் கூறினார். இதற்கு கண்டனம் தெரிவித்த ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் தங்கள் தலைவர் கமேனி மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அமெரிக்காவுடனான முழுமையான போருக்கு அது வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். 2024ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்ட ஈரான் தொலைக்காட்சி இந்த முறை குறி தப்பாது என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஈரான் மத தலைவரின் உயிருக்கு ஆபத்து விளைவித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்த அந்நாட்டு ராணுவ தளபதி அபோல்ஃபல்ஸ் ஷெகார்ஷி அவர்களின் கைகளை வெட்டுவது மட்டுமல்லாது இந்த உலகத்திற்கும் தீ வைப்போம் என்பது ட்ரம்புக்கு தெரியும் என்று கூறினார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ட்ரம்ப் ஈரான் தம்மை கொலை செய்தால் பூமியின் வரைபடத்தில் இருந்தே அந்த நாடு அழித்தொழிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். இது குறித்து முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பனிப்போர் நீடித்து வரும் நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்க தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயர்கல்வி படிக்கும் தமிழக மாணவர்களுக்கு திராவிட மாடல் அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 4000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 7 கிணறு பகுதியில் 147 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 776 அடுக்குமாடி குடியிருப்பு கொண்ட முதல்வர் நகர்ப்புற அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது. ரேஷன் கடை, அங்கன்வாடி மையம், முதல்வர் படைப்பகம், பூங்கா, குளிர்சாதன வசதி கொண்ட உடற்பயிற்சி கூடம், நூலகம், ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பல்வேறு நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் அதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடியிருப்புகளை இன்று திறந்து வைத்த முதலமைச்சர் பயனாளிகளுக்கு வீடு ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளையும் வழங்கினார். சென்னை வால்டாக் சாலையில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதையடுத்து தியாகராயர் நகரில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறுமலர் பள்ளியின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட திரு ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி நிறுவனம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்பது என்பது பெருமைக்குரிய சாதனை என பாராட்டினார். மேலும் கடந்த 40 ஆண்டுகளாக தனது பிறந்த நாளில் இந்த பள்ளிக்கு நேரில் வந்து மாணவர்களுடன் கொண்டாடி வருவதாக குறிப்பிட்டார். அரசியலிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அளித்துள்ளதை குறிப்பிட்ட முதலமைச்சர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சாதனை படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள 13,000க்கும் அதிகமான உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதிகள் இடம்பெற இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் செய்யாத சாதனையை நம்முடைய ஆட்சி செஞ்சிருக்கு. லிட்டில் ஃபீவர் மாணவர்கள் போலவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணணும், சாதனை பண்ணணும், சாதனையை படைக்கணும். இதையடுத்து மாணவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் திரு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான திரு வைத்திலிங்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார். ஒரத்தநாடு எம்எல்ஏவாக 4 முறையும் மாநிலங்களவை எம்பியாக 1 முறையும் அதிமுக ஆட்சியில் அமைச்சராகவும் இருந்தவர். அதிமுக உட்கட்சி பூசல் காரணமாக ஓபிஎஸ் ஆரம்பித்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவில் இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்தார்.
இந்நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவுவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை திரு வைத்திலிங்கம் இன்று வழங்கினார். அதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு சென்ற அவர் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் தம்மை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் சேர தனக்கு தனிப்பட்ட முறையில் அழைப்பு வந்த போதிலும் அங்கு இணையவில்லை என்றும் அக்கட்சி சுதந்திரமாக செயல்படவில்லை, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது என்றும் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் இணைந்தேன். அதிமுகவில் இருந்து இன்னும் நிறைய பேர் திமுகவிற்கு வர உள்ளதாக தெரிவித்துள்ள திரு வைத்திலிங்கம், தஞ்சையில் வரும் 26ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் இணைப்பு விழா நடைபெற உள்ளதாக கூறியுள்ளார். திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்த ஆலங்குளம் எம்எல்ஏ திரு மனோஜ் பாண்டியன், திரு மருது அழகுராஜ், முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தினம் ஆகியோர் திமுகவில் ஏற்கனவே தங்களை இணைத்துக் கொண்ட நிலையில் தற்போது திரு வைத்திலிங்கமும் திமுகவில் இணைந்துள்ளார். திரு ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி திரு பழனிசாமி மறுத்துவிட்ட நிலையில் இருவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற பாஜகவின் முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. இதனால் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குவதா அல்லது கூட்டணியில் இணைவதா என முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்து வருவதால் ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மேலும் சிலர் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துரோகத்துக்கான நோபல் பரிசு பெற தகுதியானவர் என எடப்பாடி திரு பழனிசாமியை விமர்சித்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர் தலைமையிலான கூட்டணியிலேயே இணைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை அறிவிப்பு வெளியாக இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. மதுராந்தகத்தில் நாளை மறுநாள் பிரதமர் திரு மோடி பங்கேற்கும் தேசிய ஐயப்பன் கோயிலில் தங்கத்தகடுகள் மாயமான விவகாரத்தில் சென்னை அம்பத்தூரில் உள்ள பங்கஜ் பண்டாரியின் நகைப்பட்டறை, வேப்பேரியில் உள்ள அவரது மகன் பசன்ராஜ் பண்டாரியின் வீடு, கொண்டித்தோப்பில் நகைக்கடை பணியாளர் கல்பேஷ் வீடு ஆகிய இடங்களில் இன்று நடைபெற்ற அமலாக்கத்துறையின் சோதனை நிறைவடைந்தது. இந்த வழக்கில் பங்கஜ் கைதான நிலையில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய டிஜிட்டல் ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் 77வது குடியரசு தினம் வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை அருகே இன்று 2வது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. முப்படை வீரர்கள், துணை ராணுவத்தினர், தமிழக காவல்துறை, சிறைத்துறை, வனத்துறை, ஊர்காவல் படை, என்சிசி, என்எஸ்எஸ் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்தவரின் கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பண்டிதர்கள் வழிபாட்டுக்கான பூஜை சடங்குகள் செய்வதுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும், ஆட்சி செய்யும் உரிமை மற்றவர்களுக்கு சொந்தமானது என்ற மத்திய பிரதேச பாஜக தலைவரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிந்தவாடா மாவட்ட பாஜக தலைவரான சேஷ்ராவ் யாதவின் இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிராமண சங்கத்தினர் போராட்டங்களில் இறங்கி உள்ள நிலையில் இதற்காக சேஷ்ராவ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரியுள்ளனர். சென்னை தாம்பரம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த மாணவி சரண்யா டெங்கு காய்ச்சலுக்கு பலியான நிலையில் மேலும் 7 மாணவர்களுக்கு டெங்கு உறுதியாகியுள்ளது. 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 3 பேர் சிகிச்சைக்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். டெங்கு பரவலை தடுக்கும் வகையில் கல்லூரி நிர்வாகம் 10 நாள் விடுமுறை அளித்து விடுதியை மூடியுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மயிலாடுதுறை மீனவர்கள் 7 பேரையும் அவர்களது நாட்டு படகுகள் 2ஐயும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றுள்ளது மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த கடற்படையினர் மீனவர்களை காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். மீனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உறைபனி தொடங்கியுள்ள நிலையில் நட்சத்திர ஏரி பகுதி, ஜிம்கானா மைதானம், பாம்பார்புரம், அப்சர்வேட்டரி ஆகிய பகுதிகளில் புல்வெளிகள் மீது வெள்ளை கம்பளம் விரித்தது போல் காட்சியளித்தது. வெகு நாட்களுக்கு பிறகு காணப்பட்ட உறைபனியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் வெள்ளைச்சோளம் நல்ல விளைச்சல் கண்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு நல்ல விலை கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக மதுராபுரி, லட்சுமிபுரம், வடபுதுப்பட்டி, காமக்கப்பட்டி, ஜல்லிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளைச்சோளம், இரும்புச்சோளம், எள்ளு, பச்சை பயிறு, தட்டை பயிறு, கேழ்வரகு உள்ளிட்ட தானியங்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் விவசாயிகள் மேக்சிமம் நிறையா பேர் மாணவர் பயிர்களுக்கு மாறிக்கொண்டு இருக்கோம். நான் போன ஒரு தடவை சோளம் போட்டிருந்தேன்.
சோளம் போட்டிருந்ததில் வந்து போன வட்டம் கூண்டாளுக்கு 2300 ரூபா கிடைச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி சோளம் போட்டிருக்கேன். அதே பணம் வரும்னு எதிர்பார்க்குறேன். மகாராஷ்டிராவின் ஆளும் கட்சியாக இருந்த சிவசேனா பிளவுபட்ட நிலையில் அக்கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் யாருக்கு சொந்தம் என்பது குறித்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் விரைவில் வழங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2019ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்த அக்கட்சியில் பிளவு ஏற்படுத்திய திரு ஏக்நாத் ஷிண்டே 40 எம்எல்ஏக்களுடன் பாஜக கூட்டணியில் இணைந்தார். இதைத் தொடர்ந்து கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு உரிமை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 4 ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கை இன்றும் நாளையும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்து விரைவில் தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 271 புள்ளிகள் சரிந்து 81,910 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 75 புள்ளிகள் குறைந்து 25,157 புள்ளிகளாக முடிவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்க தலைவர்களை கொலை செய்ய முயன்றால் ஈரான் என்ற நாடே இருக்காது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உயர்கல்வி படிக்கும் தமிழக மாணவர்களுக்கு திராவிட மாடல் அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.